தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி கூட குரு பகவான் சேர்கிறார். குரு சுக்கிர இணைவு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் செய்யும் போதும் அற்புதங்கள் என்ன? அதாவது சில மாதங்களாக பார்த்திங்கன்னா உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குங்கிற மாதிரி பல தொந்தரவு கொடுத்துருச்சு. இப்போ இந்த 2 கிரகங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது பாக்கியங்கள் அள்ளி வீச போதுன்னே சொல்லலாம். வேகப்படுத்த வேண்டிய மாதங்களாக இருக்கிறது குரு சுக்கிரன். ஆவணி மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது இந்த மாதம்லாம். அப்போ வேகமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, பொருளாதார செல்வ செழிப்பு என்ன, தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். முதல்ல உங்கள் ராசி அதிபதியோட குரு பகவான் சேர்றார். தேவகுரு அசுரகுரு ஒன்று சேர்றார். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் எல்லா காலத்துலையும் இருக்கும், ப்ளஸ்ஸையும் பார்ப்போம். முதல்ல பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி ஆகுதுங்க. செல்வ செழிப்பு வருகிறது, தன்னம்பிக்கை பெருகுது, மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு வைராகியம் வருகிற சூழ்நிலை. நம்மளாம் வாழணும் இப்படி அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பூஸ்டப் ஆகிற நேரம். விருதுகள் வாங்கும் அங்கீகாரம் பெறுகிற சூழ்நிலை. ஏன் இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியாக வருதுன்னா, குரு பகவான் உங்கள் ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் சேமிப்பு, சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில், இன்சூரன்ஸில் ஆதாயம் உண்டு. ஃபஸ்ட்டு அபிவிருத்தி. எதில் கவனமாக இருக்குன்னா, குரு சுக்கிரன் 2மே தேவகுரு அசுரகுரு. அவர் செய்வார் இவர் செய்வார் அவர்னு கொஞ்சம் காத்துட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் சிம்பிளாக ஒரு பரிகாரம், லக்ஷ்மி கோயிலுக்கு அடிக்கடி போய்க்கணும். வியாழக்கிழமை என்று லக்ஷ்மி வழிபாடு செய்யும் பொழுது தான் இதாகும். என்ன ஆயிரும், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிரும். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு போவோம். ரைட். சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி இந்த நேரத்தில் வந்து 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கார். 2-12. பொதுவாக வரன் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட வரனாக இருக்க வாய்ப்பு உண்டு. வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 1க்கு 2 முறை விசாரிக்க வேண்டி இருக்கும். பட் திருமண யோகங்கள் உண்டு. 2ஆம் அதிபதி 12 இருக்குன்னா வெளிநாட்டு வகை வருமானங்கள், வெளியூர் வருமானங்களாகும். இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக படிக்கிற யோகம். அதாவது 50 வயசு 60 வயசில் கிடையாது, புதுசாக கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் தேவாரம் திருவாசகம் கற்றுக்குறீங்களோ, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்குறீங்களோ, ஏஐ டெக்னாலஜி ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறீங்க. இது ஒருத்தர் சொன்னதுன்னு சொன்னார். புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க பேரம்பேத்திலாம் டெல்லி பக்கம் செட்டில் ஆகிட்டாங்க. ஹிந்தி படிக்கிறார். ஹிந்தி கிளாஸ் தாத்தா ஒருத்தர் படிச்சுட்ருக்கார். இல்லை போனால் ஏதாவது பேச்சுவார்த்தை அங்கே போய் 2 மாதம் 3 மாதம் தங்க வேண்டியது இருக்குதுன்னு எழுத படிக்க பஸ்ஸில் படிக்கணும் படிச்சுட்ருக்கார். நான் சொன்னோன்னே சொன்னார் இந்த துலாம் ராசிக்கு. பாருங்களேன், அப்போ இந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஆல்ரெடி அவருக்கு முன்னாடி கட்டங்கள் ரீதியாக முன்னாடி வேலை செஞ்சுருக்கு. அவர் ஆல்ரெடி சேர்ந்துட்டார். 1 மந்த்தை படிச்சுட்ருக்கார். அப்போ அது மாதிரி புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு. இதை பார்க்கணும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. வரன்கள் தானாக தேடி வரும். குருபலன் உண்டு. இந்த வருஷத்தில் திருமண யோகங்கள் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். மனதுக்கு பிடித்த வரனாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்கு ஒன்று கோவத்தை குறைச்சி ஜெயிச்சிடும். 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தான். எப்பவுமே பணம் சேர்க்கணுமா, பொறுமை முக்கியம். பணத்தை இழந்தீங்களா, அவசரப்பட்டு தான் இழந்திருப்பீங்க. விசாரிக்காமல் அவசரப்பட்டு கோவப்பட்டு பணத்தை இழக்கும் துலாம். ஆனால் சம்பாதிக்கணும் வைராக்கியத்தின் மூலம் சம்பாதிச்சது துலாம். அதுதான். எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் சந்தோஷப்படும். ஏன்னா எதிரிகள் மூலம் தான் வாழும். எதிரிகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களால் முடியாது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூண்டி விட்டால் போதும், டக்குன்னு வந்து இந்த நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்துக்காக செஞ்சிடும். ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சனி உச்சம் பெறும். குருன்னு ஒரு கிரகம் இருக்குது. செவ்வாயின்னு இங்கே இந்த செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. இந்த ஆக மொத்தம் இந்த இடத்துல என்ன, குரு செவ்வாய் சனி கூட ராகு வேறு, இதில் நரசிம்மர் அவதாரம் வேறு. அப்போ சும்மா விடுமா? ஆக மொத்தம் இந்த இதில் ஏதோ ஒன்று போராட்டி ஜெயிச்சிருங்க, அந்தளவுக்கு இருக்குது. ரைட். இப்போ பொதுவாகவே சுப தகவல்கள், மொபைல் ஃபோன் வாங்குகிற சுப தகவல்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. சேமிப்பு மூலம் பயன்கள் உண்டு. நல்ல விஷயங்கள் கிடைக்கிற காலகட்டம். இப்போ தான் திருமணத்தை சொன்ன மாதிரி பயணங்கள் அடிக்கடி இருக்கும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். சொந்த பந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கும். தொலைதூர பயணங்கள், ஒரு மாநாடு, செமினாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் வருது. பட் இதில் ப்ளஸ் பாயிண்ட்னா கான்டாக்ட் டெவலப் ஆகுது. நண்பர்கள், கிளைண்ட்டுக அறிமுகம் கிடச்சி அதன் மூலம் பெரிய டெவலப்மெண்ட் உண்டு. புதுசாக ஒரு ரெவல்யூஷன் எடுப்பாங்க. யாரும் துலாம், உடல் எடையை குறைக்கிறேன், புதுசாக அதை கற்றுக்க போகிறேன், மனசை கண்ட்ரோல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு புது ரெவல்யூஷன் எடுக்க போகிறாங்க. அந்த ரெவல்யூஷன் கடைபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பொதுவாக இந்த குரு சுக்கன் இருக்கிற வரைக்கும் கடைபிடிச்சிருவாங்க. ரைட். பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி இருக்கும். சாதிக்கணும், வீடு வாகனங்கள் வாங்கணும்,
அப்படின்னு வைராகியம் இருக்கிறது. சிக்கனமும் இருக்கும், ஆனால் இது மட்டும் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ராசிக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். போன மாதம் சொல்கிறேன், இதே தான் சொல்கிறேன். குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு போது அங்கே ராகு பகவான் இருக்குது. குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இப்போ யோகமான காலகட்டங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை இருக்கும். 10 வயசு 16 வயசு 10 வருஷமாச்சு கல்யாணமாகி அவங்களுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. சிறு வைத்தியத்தின் டக்குன்னு பார்த்தா குழந்தை பிறக்க வந்துடும். அப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது, அதை முயற்சி பண்ணுங்கள். சரி, முக்கியமாக வேலைக்கு போவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9, 8ஆம் அதிபதியோடு சேர்றார். ஃபஸ்ட்டு சம்பள ரீதியாக வருமான ரீதியாக எல்லாம் சூப்பர், ஆனால் வேலை நேரம் எக்ஸஸாக இருக்குது. சரி, இரவு நேரத்தில் ஃபோன் கால் வருது, இதெல்லாம் வருத்தம். இரவு நேரம் பகல் நேரம்னு உங்களுக்கு இப்போ கிடையாது. மொத்தம் உங்களுக்கு வேலையில் ஹாப்பியாக இருப்பீங்க, மனசுக்கு பிடிச்ச வேலை தான் செய்ய போகிறீங்க, அங்கீகாரம் உண்டு, பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், சம்பள உயர்வு உண்டு, ப்ரொமோஷன் உண்டு. பட் வேலை நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் பர்பஸாக ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வேலை நேரங்கள் அதை பார்க்கணும். தொலைதூர பயணங்கள் உண்டு, வருமான ரீதியாக சுப நிகழ்ச்சி உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக 10ஆம் இடத்துல புதன் வேறு பயணிக்கிற 9, 12க்குரிய 10 பார்த்திங்கன்னா 9, 10 தொடர்பு தர்ம கர்மாதிபதியாகும். தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு. புது புது விஷயங்களில் பார்த்திங்கன்னா நண்பர்கள், வட்டாரங்கள், டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இது நிறையா இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா விளம்பரத்துக்கு நோட்டீஸ் அடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் நோட்டீஸ் அடிக்கிற ஆன்லைன் மூலம் பண்ணுறாங்க பாரு. இப்போ வேலையாட்கள் போட்டு பண்ணுறது, அந்த புரோக்கரேஜ் கமிஷன் வகையில் வருமானங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே சக்ஸஸ். இப்போ தான் புதுசாக ஒன்று பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி தான் உங்கள் ராசிக்கு இருக்கார், குரு பார்க்குது. தொழிலில் இப்படி நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. இந்த நேரத்தில் பாப்புலாரிட்டி கிடைக்கும். எந்த ஃபீல்டு வேணால் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நாள் கிழமைகள் பாட்டு நட்சத்திரம் பார்த்து ஆரம்பித்தா சூப்பராக சக்ஸஸ் ஆயிரும். இப்போ யாருக்காவது ஜாதக ரீதியாக தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. திருமண ரீதியாக ஒன்றே பார்க்கணும். 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது திருமண உறவுகள் லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாகலாம் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் சுப செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் வேகப்படுத்திக்காங்க. ரைட், அதுக்கு ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பட் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 4ஆம் அதிபதி 6ல் வக்ரம் பெற்றிருக்கு. படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனு, ட்ரிப்பு அது மாதிரி இருந்துட்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு தொழில் வேறு ப்ரெஷரே எடுத்துக்கூடாது, ஒன்லி படிக்கிற விஷயம் மட்டும்தான். எழுதுறது படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காலேஜ் போனாலும் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் வருகிற காலகட்டங்கள். பொதுவாக இந்த நேரத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள் இப்பொழுது வாங்குறது சரியான காலகட்டம் அல்ல. லோன் கடனாக வாய்ப்புண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டியது. மாணவர்கள் மட்டும் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொதுவாகவே 5ல் ராகு வந்தாலே மன ரீதியாக ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கணும். மன சஞ்சலம் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் அதே தான், மன சஞ்சலங்கள் வருகிற காலகட்டங்கள். இப்போ ஹெல்த் வைஸ் இதை பார்க்கணுன்னா வயிறு தான். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம். உடல் எடைகள் பார்த்துக்கணும். வக்ரம் பெற்ற சனி 12ஆம் இடத்துல கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனைம்பாங்க. இந்த துலாம் ராசியை திடீர்னு கால் வலிக்குது, மூட்டு வலிக்குதும்பாங்க. திடீர்னு கழுத்து சுளிக்கிருச்சு, அதாவது அந்த ஒரு சிலருக்கு த்ரோட்டுது, அதாவது 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து போகும். பட் ஹெல்த் ரீதியாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது. பட் இதெல்லாம் க்யூர் ஆகிரும். அதான் ஏன்னா இந்த ராசியில் சூரிய பகவான்லாம் தன் ராசிக்கே வரார், கேதுவோட இருக்கார். அப்போ பொதுவாகவே நல்லபடியாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியிருக்கும். அது நிறைய பலன் இருக்குது. சரி, ரைட். பொதுவாக இந்த நேரத்தில் கோயில் குளத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு, சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மாரியம்மன் வழிபாடு, எந்த ஊர் பக்கம் எந்த கோயில் அந்த மாரியம்மன் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். சரி, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.